ஃபாதர், பாடா போன குடிப்பழக்கத்தை நிறுத்த நானும் பல நாள் நினைச்சதுண்டு. என் மனைவி கிட்ட கூட பல நாள் சத்தியம் செஞ்சிருக்கேன். ஆனா என்னால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல ஃபாதர், காப்பாற்ற முடியல. பிள்ளைக்கு பால் பவுடர் வாங்க வச்சிருந்த பணம் கூட எடுத்து தண்ணி அடிச்சிருக்கேன் ஃபாதர். ஒரு நாள் தண்ணி போட்டுக்கிட்டு என் வைஃப் ஸ்டெஃபி கூட சண்டை போட்டேன். அவ கிச்சன்ல கஞ்சி வடிச்சிட்டு இருந்தா. ஏ ஸ்டெஃபி, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏண்டி நான் கூப்பிடுறது உனக்கு சத்தம் போடுறது போல இருக்கா? ஆமா, அப்படித்தான் இருக்கு. எதுக்கு கூப்பிட்டீங்க? காலையில மேரேஜ் வீட்டுக்கு எங்கூட ஏண்டி வரல? நீங்க தான் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, மறுபடியும் அதையும் கேக்குறீங்க. நடந்தது என் அங்கிள் சன்னோட மேரேஜ். ஃபேமிலியில எல்லாரும் வந்தாங்க, நீ ஏண்டி வரல? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? கல்யாண வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. அவங்க முன்னால உங்களுக்கு நாகரிகமா நடக்க தெரியுமா? கிளம்புறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டீங்க. போதையில வர உங்க கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏண்டி என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா தெரியுதா உனக்கு? தாலி கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருந்தா புருஷனை மதிக்கலாம், அவ சொல்றத கேட்டு நடக்கலாம். ஆனா 24 மணி நேரமும் குடிச்சிட்டு போதையில நடக்கிற உங்களை பார்த்து வேற எப்படிங்க நினைக்க முடியும்? ஒரு நாளாவது குடிக்காம மனுஷனா இருந்திருக்கீங்களா? ஏண்டி நாய, எதுதாடி பேசுற? அடிங்க அடிங்க, ஏன் நிப்பாட்டிட்டீங்க? உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட்ட நாள்ல இருந்து அடிபட்ட உடம்புல மறந்து போச்சுங்க. என்ன மீதி இருக்கிறது இந்த உயிர் மட்டும்தான். அதை எடுத்துட்டீங்கன்னா இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடும். அடிங்க அடிங்க. திமிர் பிடிச்ச நாய, என் வீடு உனக்கு நரகமா? ஆமா, நரகம்தான். குடிகாரன் கூட வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கல்யாணம் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என்கிட்ட மனம் விட்டு பேசி சிரிச்சிருக்கீங்களா? மனைவியா ஒரு நாளாவது மதிச்சு நடந்திருக்கீங்களா? குடிக்காம ஒரு ஃபங்க்ஷனுக்கு என் கூட வந்திருக்கீங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் குடிச்சிட்டு வந்து தள்ளாடுறது, போதையில கீழே விழுறது, நான் எல்லாரும் முன்னாலேயும் அவமானப்பட்டு தானே வர்றேன். ஆமாடி, நான் குடிகாரன் தான். என்னால குடிய நிப்பாட்டவும் முடியாது, நிப்பாட்டவும் மாட்டேன். அத நீங்க சொல்ல வேண்டாம். ஊர்ல எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசி சிரிக்கிறாங்களே, நீங்க தான் திருந்த மாட்டீங்கன்னு. ஊர்க்காரன் எதுக்குடி எனக்கு சர்டிபிகேட் தரணும்? என் அப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்கான், அந்த பணத்துல நான் குடிக்கேன். உங்களுக்கு சர்டிபிகேட் வேண்டாம். நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை மறந்துட்டீங்களா? ஸ்கூல்ல அவ கூட படிக்கிற பிள்ளைங்க குடிகார கோமாளி ஜோவோட மகன் கிண்டல் பண்றாங்களா தெரியுமா உங்களுக்கு? ஏண்டி நான் குடிக்கிறேன்னு நீ ஸ்கூல்ல போய் சொல்லிட்டியா? நான் எதுக்கு சொல்லணும்? மாநில அளவுல நடந்த கட்டுரை போட்டியில நம்ம மக முதல் பரிசு வாங்கினதுக்கு ஸ்கூல் டேல பாராட்டினாங்க. அப்போ பேரண்ட்ஸையும் மேடையில கூப்பிட்டாங்க. நீங்க வந்து போதையில மயங்கி விழுந்தத மறந்துட்டீங்க இல்ல? அன்னைக்கு நீங்க வராம இருந்திருந்தா நீங்க குடிகாரங்கிறது ஸ்கூல்ல தெரியாம இருந்திருக்கும். ஏண்டி நானே அதை மறந்துட்டேன், நீ அதை குத்தி காட்டுறியா? நான் குடிகாரன் தாண்டி. என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலை வேண்டியதானே. போடி போ. போயிருப்பேன். நம்ம மக அனாதை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க கொடுமைகள் எல்லாம் தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்க. இல்லைன்னா நான் போயிருப்பேன். என் பொண்ணை என்னால வளர்க்க முடியுண்டி. இங்க பாருடி, இந்த நிமிஷத்துல இருந்து என் பேச்ச கேட்டு நடக்க முடியும்னா மட்டும் நீ இங்க இருக்கலாம், இல்ல இப்பவே இறங்கி போயிடணும். அத உங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க. 1000 பொய்களை சொல்லி எங்க அப்பாவை நம்ப வச்சது உங்க அப்பா தானே. அவர் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? தாலி கட்டின புருஷன் நான் சொல்றேன். தாலி கட்டினீங்களா? எங்கங்க எங்க இருக்கு அந்த தாலி? அததான் வித்து குடிச்சிட்டீங்களே.
என்ன பேசினாலும் எதிர்த்தாடி பேசுற ஆணவம் பிடிச்ச நாய. ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு நீ வந்த நாள்ல இருந்து என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, ஃப்ரீடம் போச்சு. நீ செத்தாதாண்டி எனக்கு நிம்மதி. கொல்லுங்க கொல்லுங்க, என்ன அடிச்சு கொல்லுங்க. அதுக்கும் தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு? உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. உங்க வம்சத்தோட வழி மரபு தானே நீங்க. தாய் தகப்ப நல்லா வாழ்ந்திருந்தா பிள்ளைங்களும் ஒழுக்கமா வாழ்ந்திருப்பாங்க. எச்சக்கார நாய, என்ன தைரியம் இருந்தா என்ன பெத்தவங்களை கேவலமா பேசுவ. நாய, ஓசியில திங்குற திமிர்ல தாண்டி இப்படி பேசுற. நான் ஓசியில சாப்பிடுறேனா? என் அப்பாவும் அம்மாவும் வேலை செஞ்சு நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு குருவி சேர்த்தது போல சேர்த்து வச்சு எனக்கு 100 பவுன் நகை போட்டாங்க. உங்க கையில ரொக்கமா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஒரு வேலைக்கும் போறதில்ல, வருமானத்துக்கும் வக்கு இல்ல. நான் கொண்டு வந்ததையும் குடிச்சு அழிச்சிட்டீங்க. நீங்க தான் ஓசியில திங்குறீங்க. பிளடி ஃபுல், நான் ஓசியில திங்குறேனா? உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டி. இனி நீ எப்படி திங்குறன்னு பாக்குறேன்டி. கஞ்சி வடிக்கிறியா கஞ்சி? இனி என்ன எதிர்த்து பேசவே மாட்டேன். நல்ல அலறு. நான் போய் ஒரு